ஓயாது இறை தேடி ஓய்ந்தது நரி ஒன்று. ஒன்றும் கிடைக்காத போது ஓநாய் ஒன்றை பார்த்தது. கோரிக்கை ஒன்றை முன்வைத்தது. ஓநாய் நண்பா, நாம் இருவரும் உணவுக்காக ஏன் தனித்தனியே அலைய வேண்டும்? இருவரும் கூட்டாக வேட்டையாடுவோம், கிடைப்பதை பகிர்ந்து கொள்வோம். ஓநாயும் கூட்டு வேட்டையாட ஒத்துக்கொண்டது. கிடைத்ததை சரிசமமாய் பகிர்ந்து கொண்டு கூடி வாழ ஆரம்பித்தன. ஒரு நாள் வேட்டைக்கு போன ஓநாய் 2 முயல்களை கவ்வியபடி குஷியோடு வீட்டுக்கு திரும்பியது. அது நரியிடம் சொன்னது, நண்பா, இன்றைக்கு நல்ல வேட்டை கிடைத்திருக்கிறது. நான் போய் என் நெருங்கிய கரடி நண்பனை விருந்துக்கு அழைத்து வருகிறேன். இவற்றை பத்திரமாக எடுத்து வை. 10 நிமிடத்தில் பறந்தோடி வருகிறேன் நண்பனோடு. சொல்லிவிட்டு பறந்தோடி போனது. 2 முயல்களையும் 2 தட்டுகளில் வைத்து பார்த்து பாதுகாத்துக் கொண்டிருந்தது நரி. பறந்து போன ஓநாய் சொன்ன 10 நிமிடத்திற்குள் திரும்பி வரவில்லை. நரிக்கு பசி எடுக்க ஆரம்பித்தது. பொறுத்து பார்த்தது. நைஸாக கொஞ்சம் தொட்டு பார்த்தது, கொஞ்சம் நக்கி பார்த்தது. அப்புறம் மொத்தமாக ஒரு முழு முயலையும் காலி செய்துவிட்டு பெருத்த ஏப்பம் ஒன்றையும் விட்டு பார்த்தது. ஆனால் ஓடிய ஓநாய் இன்னும் வந்தபாடில்லை. காத்திருந்தது. ருசி கண்ட நரி சும்மா இருக்குமா? அடுத்த முயலையும் நைஸாக தொட்டு பார்த்தது. தொட்டு பார்த்த வேகத்தில் தின்று முடித்துவிட்டு தான் நிலைமையை புரிந்து கொண்டது. கொஞ்ச நேரம் நடுங்கியது. பிறகு சுதாரித்துக் கொண்டது. அந்த நேரத்தில் விருந்தாளி கரடியோடு ஆர்ப்பாட்டமாக நுழைந்தது ஓநாய். வாசலில் அதை அமர வைத்துவிட்டு கொல்லைப்புறம் சென்றபடி உற்சாகமாய் உளையிட்டது. நரி நண்பா, இதோ என் 6 நண்பன் வந்து விட்டான். நான் கத்தியை தீட்டிவிட்டு வந்து 2 முயல்களையும் 3 கூறுகளாக பிரித்து வைக்கிறேன். அதுவரை என் கரடி நண்பனோடு பேசிக்கொண்டிரு. முயல்களை முழுசாக தின்று விழுங்கிய நரி விழித்துக் கொண்டது. மாட்டிக்கொண்டால் கதை கந்தல் தானே. ஓநாய் கத்தியை தீட்ட நரி புத்தியை தீட்ட ஆரம்பித்தது. இந்த இக்கட்டான சூழலில் இருந்து எப்படி தப்புவது? இப்படி யோசித்தது. முடிவுக்கு வந்த நரி கரடியின் காதிலே கிசுகிசுத்தது. கரடியாரே, நீ அந்த ஓநாய் பயலையா நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய்? அவனுக்கு கரடி காது என்றால் அவ்வளவு உயிர். அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பான். இப்போது கூட பாருங்கள், உங்களது காதுகளை வெட்ட அதோ அவன் ஓடி போய் கத்தியை எவ்வளவு வேகமாக தீட்டிக் கொண்டிருக்கிறான் பாருங்கள். கூட்டிக் கொண்டு போய் கொல்லைப்புறத்தை காட்டியது. சரக்கு என்று கத்தியை தீட்டிக் கொண்டிருந்த ஓநாயை காட்டியது. அனல் பறக்கும் கத்தியை பார்த்ததுதான் தாமதம். காதை பொத்தியபடி கதறிக்கொண்டே ஓட்டம் பிடித்தது கரடி. ஐயோ என் காது, ஐயோ என் காது. சத்தம் கேட்டு வெளியே வந்தது ஓநாய். அலறியபடி ஓடிக்கொண்டிருந்த கரடியை காட்டி நரி சொன்னது, என்ன நண்பர் இவர்? அவருக்கு முயல்கள் என்றால் ரொம்ப உயிராம். நீங்கள் பிடித்த 2 முயல்களுமே அவருக்கு வேண்டுமாம். எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் எடுத்துக்கொண்டு ஓடுவதை பாருங்கள். கேட்டதுதான் தாமதம். தீட்டிய கத்தியோடு கத்தியபடி தூரத்தில் ஓடும் கரடியை துரத்த ஆரம்பித்தது ஓநாய். கரடி நண்பா, கொஞ்சம் நில்லுங்கள். உங்களுக்கு 2ம் எதற்கு? ஏதாவது ஒன்றையாவது கொடுத்து விட்டு போங்கள். காதுகளை பாதுகாத்தபடி பதிலுக்கு கத்தியது கரடி. அதெல்லாம் முடியாது. ஒன்றை நான் தரமாட்டேன். எனக்கு 2 காதுகளுமே வேண்டும். ஒன்றை கொடுத்து விட்டால் இன்னொன்றும் கேட்காது. நீயும் வேண்டாம், உன் சவகாசமும் வேண்டாம் என்று கரடியாய் கத்தியபடி ஓடியே மறைந்து விட்டது அந்த கரடி. நய வஞ்சக நரி தனக்குள்ளே இப்படி சொல்லிக் கொண்டது, அப்பாடா, தின்று தப்பித்தேன். சரியான நேரத்தில் சரியான முறையில் வேலை செய்தால்தான் அது மூளை, இல்லாவிட்டால் அது ஊளை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம